அருணகிரிநாதர் எதை செய்தாரோ அதை செய்தால் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். வாரியார் சுவாமி எதை செய்தாரோ அதை செய்தால் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். பாமன் சுவாமிகள் எதை சொன்னாரோ அதை செய்தால் முருகனுடைய அருள் கிடைக்கும். அவங்கெல்லாம் என்ன சார் சொன்னாங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அவங்க ஒன்னே ஒன்று தாங்க சொன்னாங்க, முருகனை முருகனை வழிபடு, வீட்டிலேயோ கோவில்லையோ தினந்தோறும் வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு உனக்கு தெரிந்த திருப்புகழை பாடு, தெரிஞ்ச கந்தர் அலங்காரம் பாடு, சஷ்டி கவசம் பாடு, சண்முக கவசம் பாடு. நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், முருகனை நான் நினைக்கிறேங்க, ஆனால் முருகன் என்னை நினைக்கிறாரான்னு தெரியலையேன்னு கேட்டால் ஒரே ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எப்போ உங்களுடைய நாவிலே திருப்புகழ் வந்ததோ, எப்போ உங்கள் நாவிலில் கந்தர் அலங்காரம் வந்ததோ, எப்போ உங்கள் நாவிலே சஷ்டி கவசம் வந்ததோ, எப்போ உங்கள் நாவில முருகனுடைய திருநாமம் வந்ததோ அப்பொழுதே முருகன் உங்களை நினைத்ததால் தான் இதெல்லாம் வந்ததுங்கிறத மறந்துடாதீங்க.